கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது, தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைகிறார். ஸ்டெஃபி, இந்த வழக்கின் பின்னணி, தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு குறித்து முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் மாணவி சத்யபிரியாவை தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி வழக்கை விசாரித்த நிலையில் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி சதீஷை குற்றவாளி என்று அறிவித்து டிசம்பர் 27ஆம் தீர்ப்பளித்திருந்தாங்க. சதீஷ்க்கு இன்று இறுதி தண்டனையாக மரண தண்டனையை அறிவித்திருக்கிறார் நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள். மேலும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு கொலை வழக்கின் கீழ் மரண தண்டனை என்று மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்த தீர்ப்பு குறித்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஸ்டெஃபி.